வணக்கம். இன்றைக்கி நம்ம ப்ரானில் 2 விதமான ரெசிபி செய்ய போகிறோம். ஒரு மெத்தட் வந்து கார்லிக் ப்ரான், இன்னொரு மெத்தட் ப்ரான் தொக்கு. சரி, இப்போ நம்ம இந்த 2 விதமான ப்ரான் ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ப்ரான் வாங்கினோம்னா கடையில் இந்த மேலே இருக்க ஷெல்லை மட்டும்தான் ரிமூவ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ப்ரான் மேலே இருக்கிற வெயின் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்க ஆரம்பிக்கணும். ப்ரானில் அடியிலையும் லைட்டாக வெயின் மாதிரி இருக்கும், ஆனால் அது எடுக்க தேவையில்ல. ப்ரானில் மேல் பாகத்தில் இருக்கும், அதை நம்ம ஈஸியாக ஒரு கத்தி வச்சே ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அது வந்து வெயின் கிடையாது, அது வந்து ப்ரானுடைய டைஜஸ்டிவ் ட்ராக். ஆனால் பார்க்குறதுக்கு வெயின் மாதிரி இருக்கும், அதனால் வெயின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் டப்புன்னு புரிஞ்சிருமேங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்களா, மெல்லிஸாக நூல் மாதிரி இருக்கும். இதை தான் எடுத்துடணும். இதை எடுக்கும்போது நம்ம கையிலே ஒட்டிகிட்டு வரும், அதனால் பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வச்சு நனைச்சி எடுத்துட்டோம்னா விழுந்துடும். எல்லாத்துலேயும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரான்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது நான் 2 மெத்தடில் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் பாதி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிற மெத்தட் வந்து ப்ரான்லேயே உப்பு காரம்லாம் கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு செய்ய போகிறோம். உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுலேயே அரை எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் கம்மியாக அந்த எலுமிச்சைச்சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம உப்பு காரம்லாம் போட்டு கலந்து வச்சுருந்த ப்ரானில் தான் கார்லிக் ப்ரான் செய்ய போகிறோம். அதனால் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்புறம் பூண்டை நல்லா தொளிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். அவ்வளோதான், ப்ரான்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இதில் இனிமேல் மிளகுத்தூள் தூவிட்டு தீ அணைச்சிடலாம். இப்போ அடுத்தது ப்ரானில் இன்னொரு மெத்தடு, ப்ரான் தொக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு முதல்ல சின்ன வெங்காயமும் தக்காளியும் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயமும் தக்காளியும் தனித்தனியாக அரைச்சி வச்சிட்டோம் இல்லையா, இனிமேல் சட்டி அடுப்பில் வச்சு ப்ரான் தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அப்புறம் பூண்டு ஒரு 10 பல் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு போடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போடலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம், வதங்கட்டும். இப்போது அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இதிலே ஊற்றிடுறேன். சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதி வரணும், அதனால் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதில் நம்ம ஊற்றின அந்த தண்ணியெலாம் சுண்டி கொஞ்சம் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ப்ரான் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 1/2 தேக்கரண்டி கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஒரு கூடுதல் சுவைக்கு. அதனால் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். ப்ரான்லாம் நல்லா வெந்துடும். ப்ரான்லாம் நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் தீ அணைச்சிடலாம். அசத்தலான சுவையில் கார்லிக் ப்ரானும் ப்ரான் தொக்கும் சாப்பிடலாம்.